ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வீக்லியோட நம்ம அப்கமிங் இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து நிஃப்டி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீக்லி சார்ட்டில் வந்துட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஒரு கிராஷ் அல்லது ஒரு ஒரு டம்ப் நடக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பட் மார்க்கெட் வந்துட்டு மேலே மேலே தான் போயிட்டு இருக்கு. பட் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குரூஷியலாக வந்துட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு ஸோ ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு நேரோ மாரி வந்து போயிட்டுருக்கு. பட் இது எப்போ வந்துட்டு தான் விழுக போகுதுன்னு தெரியல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அன்டில் தென் கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் பார்த்து ட்ரேட் எடுங்க. ஓகேவா? ஆம் மோஸ்ட்லி வந்து இந்தியன் மார்க்கெட்ல வந்துட்டு ஆப்ஷன்ல வந்துட்டு செல்லிங் தான் வந்துட்டு நெறைய பேர் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ செல்லிங்ல வந்து கொஞ்சம் ட்ரேட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வந்துட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். பட் அது நம்ம வந்துட்டு ரொம்ப வந்துட்டு இன்டெப்த்தா தான் போய் பார்த்தா தான் தெரியும். எங்க நமக்கு வந்து செல்லுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இது வந்து வீக்லி சார்ட் இருக்கு. ஸோ அ இந்தியன் மார்க்கெட்ல பொறுத்தவரை நம்ம வந்து 5 மினிட்ஸ் சார்ட்ல தான் வந்துட்டு ட்ரேட் வந்து எடுக்கிறதுக்கு ஒரு கரெக்ட்டான டைம் ஃப்ரேம். ஸோ அப்படி பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு மார்க்கெட் மேல போயிட்டு தான் இருக்கு. ஓகே. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கேப் அப் நடந்திருக்கு. ம். ஓகே. கேப் அப் நடந்துட்டு மேபி இத ஃபில் பண்றதுக்கு கீழ வரலாம். ஓகேவா? ஸோ பார்ப்போம். ஓவராலா வந்துட்டு மார்க்கெட் பைல இருக்கனால, நெறைய பேர் வந்து அஸ் பர் டெக்னிக்கலா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் கீழ வரும்போது எல்லா இடத்துலயும் ஒரு பை ட்ரை பண்ணுவாங்க. ஓகேவா? அது ஆர்டர் ஃப்ளோவா இருக்கட்டும், இல்லன்னா ஆர்டர் ப்ளாக்கா இருக்கட்டும். அந்த இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு எஸ்எம்சி கான்செப்ட் வந்துட்டு அந்த லிக்விடிட்டி அல்லது இன்வெஸ்ட்மென்ட் எடுத்ததுக்கப்புறம், ஆர்டர் ஃப்ளோல வந்துட்டு பை பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி. ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் வந்து நம்ம இறங்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பட் எல்லா மார்க்கெட்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஆ மேல அப் ஆயிட்டு இருக்கு. ஸோ என்னன்னா, ம் நிஃப்டியா இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும், அந்த பிடிசி நம்ம வந்துட்டு பிடிசி கீழ விழுகுன்னு பார்த்தோம். பட் மார்க்கெட் வந்துட்டு அது விழுகாமலே வந்துட்டு மேல போயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீக் டிரா பண்ணதுல ஓகே. நம்ம வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரோல்ல இருக்கு. இது வந்து இத கிராஸ் பண்ணி, இந்த ஹைய கிராஸ் பண்ணிட்டு மார்க்கெட் மேல போகல. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு மேல போற மாரி போயிட்டு, மேபி இங்கருந்து கூட ரிட்டர்ன் ஆகலாம். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா, இது வந்து வீக்லி சார்ட்னால வந்துட்டு, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து நமக்கு வந்து மார்க்கெட் என்ன நடக்குன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆ ஓகே. கீழ வந்த மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேல போயிட்டுருக்கு. ஸோ இன்கேஸ் இத லிக்விடிட்டி ஹண்டிங் பண்ணிட்டு கூட மார்க்கெட் கீழ வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஓகேவா? மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஓவராலா வந்துட்டு இந்த ஒரு சேனல்ல நல்லா ஃபார்ம் ஆயிட்டு நிக்குது. எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிடிசி, யூஎஸ்டிடி அதுவும் நம்ம வந்துட்டு வீக்லி சார்ட்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கருந்து ஒரு ரிவர்சல் அதாவது ஒரு ரீட்ரேஸ்மென்ட் வரும்னு எதிர்பார்த்தோம். பட் மார்க்கெட் வந்து ஒரு ரீட்ரேஸ்மென்ட்டே வராம வந்துட்டு அப்படியே ஒரு மேல போயிட்டுருக்கான். கரெக்ட்டா வந்து பார்க்கும்போது, இது வந்து ஒரு ஒரு வேலிடான ஒரு ஆர்டர் ப்ளாக். மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கு திரும்பிருச்சு. ஓகேவா? இது வந்து இப்போ டவுன் ட்ரெண்ட் கிடையாது. இது வந்து இப்போ அப் ட்ரெண்டுக்கு திரும்பிருச்சு. ஓகே. இப்போ இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வீக்லில சப்ளைல மார்க்கெட் கரெக்ட்டா டாப் ஆயிட்டு நிக்குது. ஓகேவா? ஸோ மேபி இங்க இருந்து கூட ஒரு ரீட்ரேஸ்மென்ட் வரலாம். ஸோ நம்ம இந்த ரீட்ரேஸ்மென்ட்ட வந்துட்டு ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மென்ட்ட இங்க நம்ம மாத்துவோம். இன் கேஸ் வந்து மார்க்கெட் வந்து ஒரு 50% வந்து ரீட்ரேஸ் வந்தா, கிட்டத்தட்ட ஒரு $39,000 டூ இப்போ இந்த வீக்லில பார்க்கும்போது, இந்த லோ தான் வந்துட்டு மார்க்கெட்டுக்கு வந்துட்டு ஒரு இண்டீஸ்மென்ட் சொல்லலாம். லிக்விடிட்டி கூட சொல்லலாம். ஓகேவா? அப்போ இத கலெக்ட் பண்ணிட்டு வருதுன்னா, இந்த 52 இந்த 67 அதாவது 31,500ல இருந்து டிராப் பண்ணிருவோமே நம்ம அவ்வளவு. ஓகே. இந்த ஜோன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. இன் கேஸ் மார்க்கெட் வந்துட்டு ஒரு டம்ப் வந்து நடக்குதுன்னா, கண்டிப்பா வந்துட்டு ஒரு டம்ப் இருக்கும் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். பிகாஸ் ஆஃப் ஹால் வீக் முன்னாடியே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு டம்ப் இருக்கும். ஆ இன் கேஸ் மார்க்கெட் வந்து கீழ வருதுன்னா, இந்த ரேஷியோல வந்துட்டு வரும்போது கண்டிப்பா வந்துட்டு பை பண்ணிருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மார்க்கெட் வந்து ஷூட் அப் ஆயிரும். அண்ட் அதே மாரி நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா, நீங்க வந்துட்டு ஆல்ட் காயின் ஏதாச்சும் நீங்க ஒரு காயின்லாம் நீங்க வந்துட்டு செலக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. அது அந்த மாரி வந்துட்டு மார்க்கெட் வந்து நல்லா புஷ் ஆகி மேல போகும்போது, ஆம் அத வந்து சேஸ் பண்ணணும்னு நெனைக்காதீங்க. ஓகேவா? சேஸ் பண்ணிட்டு பை பண்ணணும்னு நெனைக்காதீங்க. நீங்க ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச நாலேட்ஜ் வரைக்கும், நீங்க ஒரு இடத்துல வந்து டிராப் பண்ணிக்கோங்க. ஓகே இந்த ஜோனுக்கு வந்தா நான் வந்துட்டு வாங்குவேன். இல்லன்னா அத விட்டுருங்க. நீங்க எந்த காயினுக்கு வந்து நீங்க நெனைக்கிற ஜோனுக்கு வருதோ, அந்த ஜோன்ல வந்துட்டு நீங்க பை பண்ணுங்க. அதுதான் வந்துட்டு ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். எப்பவுமே வந்துட்டு நாட் ஒன்லி கிரிப்டோ மார்க்கெட், இந்தியன் மார்க்கெட்லயும் சரி,
எல்லா மார்க்கெட்லயும் சரி, தயவு செய்து வந்து சேஸ் பண்ணாதீங்க. அத சேஸ் பண்ண நெனச்சீங்கன்னா, அது உங்களுக்கு தான் லாஸ குடுக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ பிடிசி வந்து ப்ராப்பரா வந்து நமக்கு வந்து சப்ளைல நிக்கிது. எப்படி இருந்தாலும் இந்த சப்ளைக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் குடுக்கணும். ஒரு ஹால்விங்க்கு முன்னாடி வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழ வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பார்ப்போம். மேபி பிடிசி பை பண்றவங்க இந்த ரேஞ்சுக்கு வந்தா பை பண்ணுங்க. இல்லன்னா விட்டுருங்க. ஓகே. ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் வந்துட்டு யூரோ யுஎஸ்டி. நம்ம டிஸ்கார்ட் மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு நெறைய பேருக்கு வந்துட்டு கைடன்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? எந்த கிரிப்டோ பொறுத்தவரைக்கும் என்ட்ரி அண்ட் எக்ஸிட். நாட் ஒன்லி கிரிப்டோ எல்லா மார்க்கெட்லயும் வந்துட்டு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அதுதான் நமக்கு வந்து கைட் பண்ணிட்டு இருக்கோம். அது மூலியமா நெறைய பேரும் இந்தியன் மார்க்கெட்லயும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ப்ராப்பரா வந்துட்டு ப்ராப்பர் இன்ஸ்ட்ருமென்ட்ல எப்படி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே கைடன்ஸ் போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து யூஎஸ்டியோட 4 ஹவர் சார்ட். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட் வீக் வந்து ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, இங்கருந்து நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட் குடுத்திருக்கு. ஓகே. ஸோ இங்கருந்து ப்ராப்பரா வந்துட்டு இந்த லோ கட் பண்ணிட்டு மார்க்கெட் கீழ வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேலிடான ஒரு சாக். அதாவது ஒரு ஒரு மேஜரான ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர மார்க்கெட்ல வந்து லோ கீழ உடைச்சிருக்கு. சாக் நடந்திருக்கு. விச் மீன்ஸ் பியர் சைட் ஆ சாக் நடந்திருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து மேல போறது. இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு சப்ளை ஏரியா ஓகேவா? மார்க்கெட் வந்து ஒரு சப்ளை ஏரியால டேப் பண்ணியிருக்கு. இந்த லோவுக்கு வந்துட்டு இங்க இன்டியூஸ்மென்ட் மார்க்கெட் எடுத்திருக்கு. இன்டியூஸ்மென்ட் மார்க்கெட் எடுத்திருக்கு. மார்க்கெட் எடுத்துட்டு நியர்பைல இருக்கிற அதாவது நம்ம வந்து டெசிஷனல் ஆர்டர் பிளாக்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த சப்ளைல வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆயி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எதிர் மேபி இது கீழ வரலாம். இல்ல மார்க்கெட் வந்து டைரக்ஷன் மாத்திருச்சுன்னா, இந்த சப்ளையும் உடைச்சுட்டு மேல போறதுக்கும் ஹைலி சான்சஸ் இருக்கு. ஓகேவா? எப்பவுமே நம்ம வந்துட்டு ப்ராபபிலிட்டி அண்ட் பாசிபிலிட்டி தான். இதான் நடக்கும்னு சொல்லிட்டு யாராலயும் நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியாது. மார்க்கெட் எந்த டைரக்ஷனுக்கு போகுதோ, அந்த டைரக்ஷனுக்கு போறது தான் நமக்கு வந்து உத்தமமான ஒரு விஷயம். ஓகேவா? இது வந்து இப்போ நம்ம வந்து இந்த இன்டியூஸ்மென்ட் எடுத்துருச்சு, மார்க்கெட் சப்ளை தொட்டுருச்சு, மார்க்கெட் கீழ தான் வரும்னு சொல்லிட்டு, ஓகே நம்ம வந்துட்டு ப்ரோ ட்ரெண்ட் வந்து அந்த பக்கம் தான் நிக்கிறோம். சில நேரத்துல வந்துட்டு எஸ்எல் அடிச்சுட்டு மேல போனா, அப்போவே நீங்க தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் மாத்திக்கிருச்சுன்னு நீங்க எடுத்துக்கணும். இல்ல நான் இன்னும் வந்து செல்லுல தான் நிப்பேன்னா, நீங்க வந்து லாஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒன்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு எஸ்எல் அடிக்குதுன்னா, அப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் பண்ணிருச்சு. அதாவது கரெக்ட்டான லொகேஷன்ல நீங்க எடுக்கணும். இந்த லோ கன்ஃபார்ம் பண்றதுக்கு இந்த இன்டியூஸ்மென்ட் எடுத்துருச்சு. ஒரு வேலிடான ஒரு சப்ளைல வந்து மார்க்கெட் வந்துட்டு எடுத்து ரியாக்ட் ஆயி, அதுக்கு ப்ராப்பரா வந்து கீழ போகாம வந்துட்டு எகைன் மேல போறோம். அப்போ மார்க்கெட் ட்ரெண்ட மாத்திக்கிட்டு இருந்துச்சு. அந்த ட்ரெண்டுக்கு நம்ம டிராவல் ஆக ஆரம்பிச்சோம். ஓகே. நம்ம ஃபைனலா வந்துட்டு XAUSD. ஸோ கோல்டு வந்து நம்ம நெனச்சோம். பட் மார்க்கெட் வந்துட்டு ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ளை ஜோன்ல தான் நிக்கிது. அதுவும் நான் உங்களுக்கு காமிச்சுர்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா, வீக்லில வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஸ்வீப் பண்ணி, இவன் செல்லுக்கு உண்டான சிக்னல் எல்லாமே குடுத்துட்டான். ப்ராப்பரா வந்துட்டு இந்த லோ கட் பண்ணிட்டு குடுத்துட்டான். எகைன் இங்க கட் பண்ணி கீழ வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற ஒரு டிமாண்டுக்கு, அதாவது இங்க இருக்கிற ஆர்டர் ஃப்ளோல உள்ள இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக் வந்து டேப் பண்ணிட்டு மேல போயிருக்கான். ஸோ என்னோட மார்க்கிங்ல நான் இங்கருந்து ரிட்டர்ன் ஆகலான்னு பார்த்தேன். பட் அதே மார்க்கெட் மேல போயிட்டு, மேபி வந்து இந்த கம்ப்ளீட்டா அந்த ஒரு விக் இருக்கு. இந்த விக்குக்கு மட்டும் மார்க்கெட் வந்து மேபி அங்க தான் கரெக்ட்டா வந்து டேப் பண்ணியிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆம். எஸ். ஸோ இந்த கம்ப்ளீட் இந்த விக்ல பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம வந்துட்டு ஒரு ஒரு ஓபியா எடுக்கலாம். ஒரு ஓபியா எடுக்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து இந்த ஓபிக்கு வந்து ரியாக்ட் பண்ணுதா? ஏன்னா இங்க எல்லாமே லிக்விடிட்டி சிட்டிங் தான். இந்த லிக்விடிட்டி தான் இப்போ வந்து மார்க்கெட் வந்து கலெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ கலெக்ட் பண்ண உடனே மேபி வந்துட்டு ரிவர்சல் குடுக்கலாம். இல்லன்னா வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு அந்த ட்ரெண்ட மாத்திக்கிச்சுன்னா, அப்படியே மேல போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இப்போ YouTubeல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து இந்த மாரி நெறைய இது பண்றாங்க. பட் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டெப் வந்து முன்னாடி போயிட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா, அதாவது எஸ். என்னன்னா, இப்போ அந்த சர்டிஃபிகேட்ட நான் காமிச்சுர்றேன். இத நான் டெலிகிராம்லயே போட்டேன். பேஸ்டட் ஓகே. அது வந்து கொஞ்சம் இதுல வந்து அட்டாச் ஆக மாட்டேங்குது. ம். நான் பெட்டர் வந்து நான் வியூ பண்ணியே காமிச்சுர்றேன்.
என்னன்னா நம்ம வந்துட்டு இப்போ ஒரு என்ஐஎஸ்எம் அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்ல வந்துட்டு ஒரு சர்டிஃபிகேட் வந்து ஒரு கோர்ஸ் லேர்னிங் கோர்ஸ் வந்து முடிச்சு நம்ம வந்து இப்போ நம்ம அந்த சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு. இது என்னன்னா ஃபினான்ஷியல் பிளானிங் ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்து எப்படி ஃபினான்ஷியல் கைடன்ஸ் இது லிட்டரலி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசருக்கு கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு ஈக்குவலா ஒரு வந்துட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதாவது இந்த பில்டிங் இனிஷியேட்டிவ் ஆஃப் செபி தான் ஓகேவா? நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டோட செபியோட அவங்களோட இதுதான். ஸோ ஒரு லேர்னிங் கோர்ஸ் வந்து அது கொஞ்சம் டைம் எடுத்து படிச்சு அத பாஸ் பண்ணியாச்சு. அதோட பேசிக் ஒரு அந்த ஃபினான்ஷியல் பிளானிங்கோட பேசிக் கோர்ஸ் அதோட சர்டிஃபிகேட் தான் ஓகேவா? ஸோ நம்ம இனிமேல் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஆத்தரைஸ்டு அதாவது உங்களோட ஃபினான்ஷியல் பிளானிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் கோல் இருக்கும். அந்த கோல் நம்ம வந்து எப்படி அச்சீவ் பண்ணலாங்கிறத விஷயத்த வந்துட்டு இப்போ என்னால வந்துட்டு ஒரு ஒரு ஆத்தரைஸ்டா என்னால பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு ஸ்டெப்பா எடுத்துட்டு கொஞ்சம் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பா வந்துட்டு உங்களோட சப்போர்ட் வந்து குடுங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் நம்ம வந்துட்டு அப்கமிங்ல நம்ம கொண்டு செல்வோம். ஓகேவா? ஸோ ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.